இந்த வீடியோ கோடைமான வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் பகிருங்க. ஏன்னா சூப்பரான ஒரு காமெடி ஒன்று நடந்திருக்கு. அதுவும் கலைஞர் குடும்பத்திலிருந்து நடந்திருக்கு. இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்களேன். என்ன போட்டிருக்காரு ஸ்டாலின், என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணாநிதியின் சாதனைகளை சமூக வலைத்தளங்களில் பரப்புங்கள். தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். என்ன சொல்லியிருக்காரு? தன்னுடைய தந்தையோடைய புகழையும் சாதனைகளையும் தமிழகம் முழுக்க பரப்புங்க. எதுல பரப்பணும்? சமூக வலைத்தளத்துல பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வாங்க, அடுத்த பேஜ் ஒரு பேஜ் வருது பாருங்க. தினத்தந்தி பேப்பர் இது. இன்னைக்கு பேப்பரு 20ஆம் தேதி பேப்பரு, 21ஆம் தேதி பேப்பரு. கனிமொழி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக வலைத்தள தகவலை நம்பாதீர்கள், பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமூக வலைத்தளத்தில் வர்றது எதையும் நம்பாதீங்க, பகுத்தறிவை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா அண்ணன் என்ன சொல்றாரு? அப்பாவுடைய சாதனையை சமூக வலைத்தளத்தில் போடுங்கிறாரு. அப்படி போட்டா அதை நம்பாதீங்க, பகுத்தறிவை பயன்படுத்துங்க, எங்க அப்பா எந்த சாதனையும் செய்யல அப்படின்னு கனிமொழி சொல்ல வராங்களா? ஒரே குடும்பத்தில் மாறுபட்ட கருத்தை முதலமைச்சர் அவர்களும் எம்பி அவர்களும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. என்ன குடும்பம் இது? நீ ஒருத்தர் பார்த்துப்பீங்களா இல்லையா? ஒருத்தர் பேசிப்பீங்களா இல்லையா? ஒரே நாள்ல ஒரே செய்தி ஒரே குடும்பத்துல மாத்தி மாத்தி வருது. இது எந்த வகையில? இதை நான் இப்ப உங்க தொண்டை எதை ஏத்துப்பான்? கனிமொழி சொல்றதை ஏத்துப்பானா அல்லது ஸ்டாலின் சொல்றதை ஏத்துப்பானா? அப்ப சமூக வலைத்தளத்துல கலைஞருடைய சாதனைகளை போட்டா அது மூட நம்பிக்கை, அதை நம்பக்கூடாது, பகுத்தறிவு பயன்படுத்தணும் அப்படின்னு கனிமொழி சொல்றாங்கன்னா, என்ன அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது? எவ்வளவு பெரிய முரண்பாடு இது? குடும்பம் ஒன்னாத்தான் இருக்குதா? சந்தேகம் வருமா வராதா?